பாளையகுழி பெருமாள் சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும், அதேபோல் அருள்மிகு பட்டாளம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும், நாகமங்கலம் அருள்மிகு நீலகிரி அனுமந்தராய சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும், இந்த திருக்கோயில் இடங்களில் முறைகேடாக திருக்கோயிலுக்கு சொந்தமான 2 ஏக்கருக்கும் அதிகமான இடங்களில் கடந்த காலங்களில் கிரைனைட் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் திருக்கோயிலுக்கு சொந்தமான சுமார் 7 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த கிரைனைட் குவாரி அமைந்திருக்கின்ற இடத்தின் பக்கத்திலே இருக்கின்ற இந்த இடங்களில் குவாரிக்கு உண்டான கழிவுகள் மற்றும் வெட்டியெடுக்கப்பட்ட கல்கள் பயன்படுத்துகின்ற இடமாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் தலைமையிலே இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் 2021ஆம் ஆண்டு இது குறித்து திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் கிரைனைட் கற்கள் மற்றும் கழிவுகள் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டிருப்பதாக அறிந்து அது குறித்து புகார் மனு தரப்பட்டு காவல்துறை புலன் விசாரணையில் ஈடுபட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு இதே கிரைனைட் குவாரி வெட்டி எடுக்கப்பட்டதற்கென்று தனியாகவும் ஒரு புகார் அளிக்கப்பட்டது. இந்த 2 புகார்களும் செவி வழியாக, கைபேசி வழியாக வந்த தகவலின் அடிப்படையில் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஏற்கனவே புகார் வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த வழக்கென்பது நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பதால் இந்த ஏற்கனவே துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கின்றோம். அந்த அறிக்கையின் மீது தொடர் விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் மீதும் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றன. வருகின்ற 26ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது. களத்திலே நிலவுகின்ற நிலவரத்தை துறையின் சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்பதால் இன்றைக்கு இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மதியழகன் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், மாவட்டத்துடைய கண்காணிப்பாளரும், அதேபோல் மைன்ஸை சார்ந்த டிடி அவர்களும், வருவாய்த்துறை அலுவலர்களும், இந்து சமய அறநிலையத்துடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய நம்முடைய சுதர்சனம் போன்றவர்களும் கலாய்வு மேற்கொண்டிருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து நாகமங்கலம் பகுதிக்கும் சென்று ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆய்வினுடைய அறிக்கையை வருகின்ற நீதிமன்றத்துடைய வாய்தா 26ஆம் தேதி முழுமையாக சமர்ப்பிக்கப்படும். இந்த தவறில், இந்த முறைகேடில் யார் ஈடுபட்டிருந்தாலும், எப்பேற்பட்ட பொறுப்பிலே இருந்தாலும் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும். அதற்கு முழு அளவில் இந்து சமய அறநிலையத்துறை உறுதுணையாக இருக்கும். இந்த கல்குவாரி சட்ட விரோதமாக நடைபெற்று வந்ததா சார்? எல்லாம் அனுமதிக்கப்பட்டு நடைபெறுகின்ற கல்குவாரியிலும் இருக்கின்றது. திருக்கோயிலுக்கு சொந்தமான 9 ஏக்கர் நிலப்பரப்பிலே பல இடங்கள் இந்த ஏற்கனவே நடைபெறுகின்ற கல்குவாரிகளை ஒட்டி இருக்கின்ற இடங்களை அந்த கல்குவாரியை சார்ந்தவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு சில இடங்கள் 2 ஏக்கர் 40 சென்ட் அளவிற்கு ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். இது 2014-15 அந்த இடங்களை மீண்டும் மணல் பரப்பு போட்டு மூடியிருக்கின்றார்கள். தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இடங்களை கண்டறிந்து திருக்கோயில் சார்பிலே அவர்களுக்கு உரிய நோட்டீஸ் வழங்கிய பிறகு அந்த இடங்களில் இருக்கின்ற கற்களை அப்புறப்படுத்தி மணல் கொண்டு நிரப்பி இருக்கின்றார்கள். முழுவதுமாக புலன் விசாரணை செய்யப்பட்டு எந்த நடவடிக்கை தவறாக இருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.